சொத்துக்கு ஆசைப்பட்டு குமரவேலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த சுடர் குமரவேல் கல்யாணம் நிலைக்கு போகிறது கிடையாது அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். டைனிங் டேபிளில் உட்காந்து முத்துவேல் கிட்ட அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து, எப்படியாவது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் கெடா வெட்டி பொங்க வச்சு நல்லா ஒரு திருவிழா மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தத்தை எல்லாம் ஒரு அழைப்பு விடுத்து குமரவேலுக்கு கல்யாணம் முடிஞ்சா விருந்து போடுறேன்னு நான் சாமி கிட்ட நேர்த்தி கடன் வச்சுருந்தேன்ப்பா, அதை போய் இந்த வாரத்தில் முடிச்சுட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்துவேலு, ஆத்தா அது என்ன ஆத்தா இந்த வாரம், நாளைக்கே போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயம் சுகன்யா, இந்த கல்யாணமே நிலைக்கு போகிறது கிடையாது, இந்த சுடரை இந்த வீட்டில் வாழ விடாமல் துரத்த போகிற இந்த சுகன்யா, அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்துக்கு கெடா விட்டு அழைப்பு வேற ஒரு கேடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நெகத்தை குறிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அதே சமயம், ஏமா சுகன்யா உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கோ அப்படின்னு அங்கே அப்பத்தா சத்தம் போட, ஆ ஆ என்னத்த என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்ல, பழனி கிட்ட கேட்டியாம்மா நாளைக்கு அவனால் கடைக்கு லீவு விட முடியுமா அப்படின்னு நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே அப்பத்தாவும். அது என்னத்த, ஓடாத கடைக்கு லீவு விட்டா என்ன விடலைன்னா என்ன அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேலு, சுகன்யா என்ன சுகன்யா உன் புருஷன் கடைய நீ இப்படியே நீயே சொன்னேனா எப்படி அப்படின்னு சிரிக்க, பின்ன என்ன மாமா ஆள் கூட்டம் எல்லாருமே பாண்டியன் ஸ்டோர்னு அந்த கடைக்கு தான் மாமா போகிறாங்க அப்படின்னு சுகன்யாவு சொல்ல, சரி விட்டு தொலை, அவனுக்கு தான் அந்த பொட்டி கடையை நம்பி 10-18ன்னு குடும்பத்தில் இருக்குது, நமக்கு என்ன அந்த பொட்டி கடை ஒன்று தான் இருக்கா, இன்னும் நிறைய மில்லு வயல் காம்ப்ளெக்ஸு அது இதுன்னு எக்கச்சக்கமான சொத்து இருக்குது அப்படின்னு அங்கே சக்திவேலும் பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டாக உள்ளே வர்றாரு குமரவேல். டேய் குமாரே, உன்னை பற்றி தான்டா, நாளைக்கு உனக்கும் சுடருக்கும் அங்கே போய் அப்பத்தா வச்சுருந்த நேர்த்தி கடனை முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, பெரியப்பா நாளைக்கு எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது பெரியப்பா அப்படின்னு சொல்கிறாரு. டேய் நான் சொன்னா கேளுடா அப்படின்னு அங்கே முத்துவேலு சொல்ல, சரி பெரியப்பா வேற வழி இல்லையே, உங்ககிட்ட தப்பிக்கவா முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ரூம்குள்ளே போயிடுறாரு. அதே சமயம் சுகன்யா, எப்படியாவது இந்த சுடரை குமரவேல் கிட்ட பிரிக்கணுமே, இருக்கவே இருக்கு அரசி மேட்டரு, அதை வச்சு இவளை கடுப்பேற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் போய், சுடரு வா நம்ம கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வரலாம், நல்லா இருக்குல்ல காற்று அப்படின்னு சொல்ல, உடனே என்னங்கடி 2 பேரும் இந்நேரத்துக்கு தனியாக வாக்கிங் போகிறீங்களா, காலம் கெட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவு சொல்ல, என்னங்க அத்தை, அதான் கூட நான் ஒருத்தி போகிறேன்ல பெரிய மனுஷி கணக்கா, அப்படி இருக்கும்போது சுடரை யார் வந்து பிடிச்சிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யா. அதுக்கு சொல்லலாமா, சரி நகை நட்டெல்லாம் கழுத்தில் போட்டிருக்கா, பார்த்து 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அதே சமயம் உள்ளே வர்றாரு பழனிவேல். எங்கே போகிற சுகன்யா சுடரை கூட்டிகிட்டு அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யா. உடனே கூட சுடரை அனுப்புறக்கே பயமாக இருக்கே அப்படின்னு சொல்ல, உடனே என்னங்க நீங்கள் அதெல்லாம் நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுவேன், பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சுடரே நீ அழகாக இருக்க தெரியுமா, அப்படியே மகாலட்சுமி கணக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க சுகன்யா. ஆனால் என்ன உன் முகத்தில் ஒரே வாட்டமாக இருக்குது, பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது, இப்படியே 1 நாள் 2 நாளாக வாழ்க்கை முழுக்க எப்படித்தான் கடத்த போகிறையோ. ஆனால் ஒன்று சுடரு, இந்த குமரவேலு ஒரு வைராகியக்காரன், ஒன்று சொன்னான்னா அதையே தான் கடைசி வரைக்கும் கடைபிடிப்பான், அவன் மனசை யாருனாலையும் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே சுடர் பார்க்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அவர் மனசை மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நேற்று குடிச்சிட்டு வந்து உன்கிட்ட ஏதாவது சொன்னானா, அவன் முதல்ல அரசியை கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் அடிக்கடி அரசிக்கிட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு இப்போ வரைக்கும் கேட்டதுன்னு ஏதாவது விஷயத்த சொன்னானா அப்படின்னு அப்படியே திரிச்சு விட்டுட்டு ஓரப்பார்வை பார்க்குறாங்க சுகன்யா. உடனே ஆமாம் சொன்னார், அரசியை பழி வாங்கிறதுக்கு வேண்டித்தான் என்னை கல்யாணம் பண்ணதா நேற்று நைட்டு சொன்னார், என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டாரு, எப்படியா இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, கழுத்தில் தாலி ஏறிடுச்சு, அப்புறம் எங்கள் அம்மா ஏற்கனவே எங்கள் அக்கா மயில் அங்கே வந்து வீட்டில் உட்காந்துருக்கிறதால ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க, அதனால் நானும் போக முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுடரும் சொல்ல, உடனே சச்ச நீ போக சொல்லி யாரும் சொல்லலை, குமரவேல் அப்படி சொன்னதை பற்றி
நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்லி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மானால் முடியாத காரியமே கிடையாது. உங்கள் அம்மா எவ்வளவு பெரிய தில்லான லேடி தெரியுமா? அப்படிப்பட்ட லேடி கண்டிப்பாக இங்கே வந்து குமரவேலையும் சக்திவேல் மாமாவையும் போட்டு 2 வாங்கினா தான் உன் கூட குமரவேல் வாழ்கிறதுக்கே ஆரம்பிப்பான் சுடரு. இல்லைன்னா அவனெல்லாம் திருத்தவே முடியாது. அப்புறம் முத்துவேல் மாமா காதுக்கும் இது போனாதான், போனான்னு சும்மா சொல்லக்கூடாது, இது ஒரு பெரிய பிரச்சனை ஆனாதான் அதுக்கப்புறம் அவன் திருந்த முடியும், உன் கூட வாழ்வான், அவங்களுக்கு பயந்துட்டாவது அப்படின்னு சொல்ல உடனே சுடரும், சரிங்க நான் என் அம்மா கிட்ட சொல்கிறேன் இந்த விஷயத்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்படின்னு சொல்ல, யாருடி இவன் பொழைக்க தெரியாதவளா இருக்கா? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ சொல்கிறியா? இப்போவே சொல்லு. ஏன்னா வீட்டுக்கு போனால் செவுத்துக்கு கூட காது மூக்கு எல்லாம் இருக்கும். அதனால் இங்கேயே பேசு. வேற யார் இருக்கா? நான் தானே இருக்கேன் உன் சின்னத்தை அப்படின்னு அங்கே உட்காந்துடுறாங்க ஆலமரத்துக்கடியே இருக்க திண்டில் சுகன்யா. அதே சமயம் அங்கே பேசு பேசு அப்படின்னு அங்கே பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க, சுடரே இப்போ தான் நானே நினச்ச உனக்கு பண்ணலான்னு நீயே பண்ணிட்ட, எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம். அதே சமயம் இருக்கேம்மா அப்படின்னு சோகமாக சொல்கிறாங்க சுடரும். என்னடி இருக்கம்மான்னு சும்மா சோகமாக சொல்கிற? ஏன் பக்கத்தில் யாராவது மாப்பிள்ளை கீது இருக்காரா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நாங்கள் வாக்கிங் வரலான்னு நானும் சுகன்யா அத்தையும் வெளியில் வந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா, சரி நாளைக்கு நானும் அப்பாவும் உன்னை பார்க்குறதுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்ல, உடனே என்ன சொல்லு குமரவேல், என்கிட்ட வாழ்கவே ஆரம்பிக்கல, நாங்கள் வாழ்க்கையவே தொடங்கலை, அரசியத்தான் மனசில் நினச்சிட்ருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்படியே கண்ணில் 2லையும் கண்ணீர் வர உட்காந்துருக்காங்க சுடரும். இது வேலைக்காகாது, ஃபோனை கொடு நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க சுகன்யா. சம்மந்தியம்மா நான் தான் சுகன்யா பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, ஆ சொல்லுங்கம்மா கேட்குது அப்படின்னு அங்கே பாக்கியமும் சொல்ல, சுடரை பிடிக்காமத்தான் குமரவேல் கல்யாணம் பண்ணி இருக்கான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க? அப்புறம் ஏன் என் புள்ள கழுத்தில் 3 முடிச்சு போட்டு இப்படியெல்லாம் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்ல, இருங்க நான் இப்போவே வந்து அவங்கள நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வர்றாங்க பாக்கியம். யோ சக்திவேலு வெளியில் வாயா, பெரிய மனுஷன்னு உனக்கெல்லாம் வேற ஒரு மீசை ஒரு வேட்டி அப்படின்னு சத்தம் போடுறாங்க. எதிர்த்த வீட்டில் இருக்கிற கோமதி பாண்டியன் எல்லாருமே வந்து நிற்க, என்னங்க அங்கேயும் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு போல், இந்த அம்மா போகிற பக்கம் எங்கே தான் பிரச்சனை இல்லாமல் இருக்க போகுது கோமதி அப்படின்னு பாண்டியனும் கோமதியும் மாற்றி பேசிக்க, உடனே என்ன சம்மந்தியம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, என்ன என் புள்ள சுடர் இங்கே சந்தோஷமாக வாழலை, நேற்று ஏதாவது பிரச்சனை நடந்ததை சொன்னாலா உங்ககிட்ட அப்படின்னு சொல்ல, உடனே ஓ குமார் தண்ணி போட்டுட்டு வந்து அது அவன்கிட்ட நான் கண்டிச்சிருக்கிறேங்க, இனிமேல் நடக்காது அப்படின்னு முத்துவேலு சொல்ல, ஆமாம் தண்ணி போட்டதை கூட சமாளிச்சிருவா என் புள்ள. உங்கள் புள்ள என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அரசியத்தான் என் மனசில் இப்போவும் இருக்கா, அவளை பழி வாங்கிறதுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணினேன், அவன் மூக்கை அறுக்கணும்னு சொல்லி என் புள்ளக்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே எப்படியோ சந்தோஷம் அப்படின்னு அங்கே சுகன்யா நடக்கிற வெடியை வச்சு விட்டுட்டு வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் குமரவேலோ, என்னடி இதெல்லாம் போய் உன் அம்மா கிட்ட சொன்னையா அப்படின்னு கேட்க, இனிமேல் இந்த வீட்டில் நீ வாழணும்னு நினைக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போடி உங்கள் அம்மா கூடவே போ அப்படின்னு சொல்ல, உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, என் புள்ள சுடருக்கு நீங்கள் தேவையான அளவு ஜீவனாம்சம் கொடுக்காம உங்கள் சொத்துல பாதியை கொடுக்காம நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சுகன்யா நீ சொன்னது ரொம்ப நல்ல விஷயமா போச்சுமான்னு சொல்கிறாங்க பாக்கியம்.